ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கிற சென்சரி இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாங்க. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நிறைய சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். இன்றைக்கி விசன் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சென்சரி இஷ்யூஸை பற்றியும் நான் சொல்கிறேங்க. இப்போது வீடியோக்குள்ளே போல வாங்க. இந்த சென்சரி இஷ்யூஸ்லாம் ஆட்டிசம் குழந்தை பிறந்த உடனேவே இருக்கும். நீங்கள் பிறந்த உடனே ஒரு மாதத்தில் கூட இந்த சென்சரி இஷ்யூஸை வச்சே குழந்தை ஆட்டிசம் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த சென்சரி இஷ்யூஸ் எல்லாம் நான் பிரணீத் கிட்ட நேரடியாகவே பார்த்துருக்குறேன். ஆனால் அப்போது இதெல்லாம் சென்சரி இஷ்யூஸ், இதெல்லாம் ஆட்டிசம் சிம்டம்ஸ்னு எனக்கு தெரியாது. 3 இயர்ஸில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ என்னென்ன ஆட்டிசம் சிம்டம்ஸ் பிறந்ததுலேருந்தே நான் பிரணீத்துக்கு பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஃபேனை பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபேன் சுற்றுறதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிரைட்டான லைட்டு, உங்கள் வீட்டில் டியூப் லைட் இருந்துச்சுன்னா அந்த பிரைட்டான லைட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காற்றுல மரம் ஆடுறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பொருள் காற்றுல ஆடினாலும் சரி, ஒரு ஊஞ்சல் ஆகட்டும், இல்லை இலையாகட்டும், மரமாகட்டும், குச்சி ஆகட்டும், ஏதாவது ஒரு பொருள் காற்றுல பறந்து வந்தால் கூட அதையை விரும்பி பார்ப்பாங்க, அதையை பார்த்து சிரிப்பாங்க. சின்ன குச்சி, கருகாப்பில் தலை குச்சி, வேப்பந்தலை குச்சி, ஏதாவது ஒரு கிளை, மரத்தோட கிளை, இதெல்லாம் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு அதை ஆட்டி ஆட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு விரலை மட்டும், ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டி அதை கண்ணுக்கிட்ட வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் விரல்களை விதவிதமாக மடக்குவாங்க. ஸோ விதவிதமாக விரல்களை மடக்கி அதை பார்ப்பாங்க. கையை விதவிதமாக திருப்பி அதை கண்ணு முன்னாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மூவிங் ஆப்ஜெக்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன மூவ் ஆனாலும் சரி, சக்கரம், ரவுண்டாக சுற்றுற சக்கரம், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை விரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டாய்ஸ் எல்லாம் கொடுத்திங்கன்னா, முக்கியமாக காரு, இந்த மாதிரியான வீல்ஸ் உள்ள டாய்ஸ்லாம் கொடுத்திங்கன்னா அதை குப்பரை திருப்பி போட்டு அதை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அரிசி இருக்குது இல்லைங்களா, அரிசி கொடுத்திங்கன்னா ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளருக்கு மாற்றி மாற்றி கொட்டி கொட்டி அதையே விரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா கிராசரி ஐட்டம்ஸ் தான், என்ன கிராசரி ஐட்டம் கொடுத்திங்கனாலும் ஒரு பொருள் ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளருக்கு மாற்றி மாற்றி கொட்டுவாங்க. ஒரு குண்டாலேருந்து இன்னொரு குண்டாக்கு மாற்றி மாற்றி கொட்டி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டு தானே. அடுத்தது வாட்டர் கொடுத்திங்கனாலும் ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளருக்கு ஊற்றுறது, ஸோ இந்த டம்ளர்லேருந்து திருப்பி இன்னொரு டம்ளருக்கு ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் விசனில் நீங்கள் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். இதெல்லாம் குழந்த பிறந்ததுல இருந்தே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஆட்டிசம்மை ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு 1 இயர் இல்லை 8 மந்த்ஸ் இல்லை 1.5 இயர்ஸில் இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். பொருட்களை லைன் அப் பண்ணுறது, டாய்ஸ் எல்லாம் லைன் அப் பண்ணி வைக்கிறது, என்ன கிடைச்சாலும் மளிகை ஜாமானோ, பவுடர் டப்பா, மருந்து பாட்டில்ஸு, அப்புறம் பூவு, நோட் புக்கு, என்ன கிடைச்சாலும் அதை லைன் அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிம்டம் இருந்தாலே நம்ம ஆட்டிசம் தான் நம்ம சைல்டுன்னு முடிவு பண்ணிடலாம். மூவிங் ஆப்ஜெக்டை விரும்பி விரும்பி பார்ப்பாங்க. இப்போது நம்மளோட ஐ சென்ஸ் அப்படிங்கிறது சமநிலையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த ஐ சென்ஸ் அப்படிங்கிறது ஹைப்போவாக இருக்கும், இல்லைன்னா ஹைப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைப்போவாவோ இல்லை ஹைப்பராகவோ இருக்கிறதுனால அவங்க சென்சரி சீக்கராக இருப்பாங்க, இல்லாட்டி அதை ரொம்ப அவாய்ட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இந்த 2 விதத்தில் ஏதாவது ஒன்றில் தான் இந்த ஆட்டிசம் குழந்தைங்க இருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மாறிட்டே இருக்கும். இந்த ஹேபிட்டெல்லாம் இன்றைக்கி இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற ஹேபிட் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளான்னைக்கு இருக்காது. ஸோ மாறிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் சென்சரி சீக்கராக இருப்பாங்க, கொஞ்ச நாள் சென்சரி அவாய்டராக இருப்பாங்க. ஸோ இது அந்த குழந்தைங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இது எப்படி நான் குழந்தைய சரி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேங்க. ஸோ இந்த ஐ சென்சரி சீக்கிங் பிஹேவியரையும் ரொம்ப
அவாய்டிங் பிஹேவியர்லாம் உங்கள் குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி கொண்டு வரணும், நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆட்டிசம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.